अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरदराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्सनः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमनिं प्रणतोऽस्मि नित्यं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्वरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शरं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकदातं तपोनिधिं तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। ஸ்ரீ விஷ்ணு புராணம் அப்படின்ற தலைப்பிலே நாம் பராசர மகர்ஷி சாதித்ததான இந்த விஷ்ணு புராண விஷயம், அதாவது தத்வத்ரயத்தை பற்றின விஷயம், அதை பார்த்துட்டு வரோம். அதில் கடந்த உபன்யாசங்களில் நாம் பார்த்தது சிருஷ்டி விஷயம், சிருஷ்டி எப்படி ஆச்சு அப்படின்ற ஒரு விவரணத்தை பார்த்தோம். அது மேலே காலத்தினுடைய விபாகத்தை பார்த்தோம். இப்போது அது முதல் அம்சத்தினுடைய 3 அத்தியாயங்கள் பர்யந்தமாக ஆச்சு. முதல் அத்தியாயத்தில் மைத்ரேயர் கேள்வி கேட்டார், அதுக்கு பராசரர் தன்னுடைய சரித்திரத்தை சுருக்கமாக சொன்னார். 2வது அத்தியாயத்தில் சிருஷ்டி எப்படி தொடங்கித்துன்னு காட்டினார். 3வது அத்தியாயத்தில் இந்த கால விபாகம் என்ன அப்படின்றத பார்த்தோம். இனிமேல் இப்போ 4வது அத்தியாயம் தொடங்கி மேல் கொண்டு சிருஷ்டி பண்ணார்னு இருக்கே, அந்த சிருஷ்டி பண்ணணும்னா நேத்திக்கே பார்த்தோம். இந்த பிரம்மாவுக்கு ஒரு இரவு வந்ததுனாலேயே ஒரு 10 லோகங்கள் காணாமல் போயிடும் அப்படின்னு, பூஹு புவஹா சுவஹான் 3 லோகங்கள் பர்யந்தமாக காணாமல் போயிடும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த லோகங்களே இல்லாமல் என்னத்தை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வருதோ இல்லையோ. அதெல்லாம் ஜலத்துக்குள்ளே இருக்கிறது, காரணமும் இருக்கிறதுன்னு பார்த்தோமா இல்லையோ. அந்த கேள்வி இப்போ மைத்ரேயர் கேட்குறார். அப்படி தான் அந்த லோகங்கள் இல்லாத போது பிரம்மா அடுத்த கல்பம் ஆரம்பிக்கிறாச்ச சிருஷ்டிக்கிறான்றீரே, எப்படி சிருஷ்டிக்கிறார் அந்த சரித்திரத்தை சொல்லணும் அப்படின்ன உடனே அங்கே தான் வராகர் எப்படி அவதரிச்சார் அப்படின்னு அந்த கதையை காட்டுறார். இங்கே 4வது அத்தியாயத்தில் சொல்கிறார். ஸ்ரீ மைத்ரேய உவாச்சா பிரம்மா நாராயணாக்கியோசௌ கல்பாதோ பகவான் யதா சசர்ஜ சர்வபூதானி ததாச்சக்ஷோ மகாமுனே. அந்த பிரம்மாவானவன் நாராயணனான அந்த எம்பெருமானை அந்தர்யாமியாக கொண்டிருக்கிறவன். அவன் எப்படி மேற்கொண்டு இந்த பிரஜைகள் எல்லாம் சிருஷ்டிச்சான், தன்னுடைய கல்பம் ஆரம்பித்த உடனே எப்படி சிருஷ்டிச்சான் அதை மேற்கொண்டு எனக்கு சொல்லணும் அப்படின்னு உடனே பராசரர் சொல்கிறார். பிரஜாசர்ஜ பகவான் பிரம்மா நாராயணாத்மகா பிரஜாபதிபதிர் தேவஹா யதா தன்மே நிஷாமயா. அந்த பிரஜாபதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கிறவன் அந்த நாராயணன் சர்வஸ்மாத் பரனானந்த எம்பெருமான் பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாக இருந்து எப்படியெல்லாம் சிருஷ்டித்தானோ அந்த விவரத்தை நான் இப்போ சொல்கிறேன் கேள். அதீத கல்பாவசானே நிஷா சுப்தோத்தித பிரபு சத்வோத்ரிக்தஸ்ததா பிரம்மா சூன்யம் லோகமவைக்ஷத. அந்த பிரம்மாவானவர் அந்த கல்பம், அதாவது இரவு முடிஞ்ச உடனே கல்பம் ஆரம்பிக்கிறது, அடுத்த கல்பம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு உடனே எழுந்துக்கிறார். சாமான்யமாகவே நமக்கு எல்லாம் இந்த எழுந்துக்கிற காலம் இருக்குது பாருங்க, அந்த விடிய கார்த்தால அதுக்கு சத்வோத்ரிக்தமான காலம், சாத்விக காலம் அப்படின்னு அந்த 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 சமயத்தில் தான் நமக்கு எண்ணங்கள் சுத்தமாக இருக்கும். அதனாலே என்ன சொல்கிறா, இந்த பிராம முகூர்த்தத்தில் எழுந்த உடனே முதல்ல பெருமாளை தியானம் பண்ணு, உன்னை பற்றி சிந்தனை பண்ணிக்கோ. உன்னை பற்றினா எனக்கு எத்தனை கஷ்டம் இருக்குது, அது இருக்குது இது இருக்குது அதுவான்னா அப்படி இல்லை. நான் எம்பெருமானுக்கு எப்படி சம்பந்தம் பட்டிருக்கிறேன், எம்பெருமானுக்கு நான் எப்படி கைங்கரியம் பண்ணணும், இந்த விஷயத்தெல்லாம் நல்லா சிந்தனை பண்ணு. எம்பெருமானுக்கு எத்தனை கல்யாண குணங்கள் உண்டு, அவன் எப்படியெல்லாம் ரட்சிக்கிறான் அதெல்லாம் சிந்தனை பண்ணு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறான் நம்முடைய பெரியவர்கள். பிராமே முகூர்த்தேச்சு உத்தாய சிந்தையே ஆத்மனோஹிதம் அப்படின்னு காட்டுறது. நமக்கு எது ஹிதமோ எது நன்மையை கொடுக்கறதோ அந்த விஷயங்களை சிந்திக்கணும். அது நாளில் வேறு எப்போதும் சிந்திக்க முடியாத சுவாமின்னா யோசனை பண்ணி பாருங்க. ஆச்சு மத்தியானம் ஆச்சு, மத்தியானத்துக்கு மேலே ஆச்சுன்னா அதுக்குள்ளே ஒரு 1000 விஷயம் பார்த்துருக்கோம், ஒரு இத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கோம், அது இதெல்லாம் ஃபோன் காலு மெசேஜ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் மனசு குப்பை தொட்டி ஆக்கி வச்சுருப்போம் இல்லையா. உடனே மத்தியானம்னா என்ன வரும், ஒருத்தன் பேரில் கோபம் வரும், ஒருத்தன் பேரில் அசூயை வரும், ஒருத்தன் பேரில் இன்னதோ ஒன்று வரும்.
இந்த மாதிரியான எண்ணங்கள் வருமே இல்லையா, பெருமாள்ன்ற சிந்தனை சுலபத்தில் சட்டுன்னு வரமாட்டேன்றது. ஏன்னா அது ராஜசமான காலம். இப்போ இந்த சாத்விகமான காலம் எதுன்னா கார்த்தால வேலை எழுந்த உடனே தான் சாத்விகமான காலம். தூக்கத்தில் எழுந்த உடனே அப்போதான் மனசு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு காட்டுறான். இது எப்போ பிராம முகூர்த்தத்தில் எழுந்தான். ஒருத்தன் சொன்னான், சுவாமி நான் எழுந்துக்கிறதே 10 மணி. இப்போ என்ன பண்ணலாம்? அதெல்லாம் சாத்விக காலம்னு சொல்லப்படாது. சூரியோதய காலம் இருக்கிறதா இல்லையா, அந்த சூரியோதயத்துக்கு முன்னாடி 2 முகூர்த்தம், அதுக்கு தான் பிராம முகூர்த்தம் பேர். சூரியோதயம் ஒரு 6 மணின்னு வச்சுக்கோ, தோராயமாக 6 மணின்னு வச்சுட்டா அதுக்கு 2 முகூர்த்தம் முன்னாடி. முகூர்த்தம் என்னென்ன 48 நிமிஷம். இப்போ 48 × 2 96 நிமிஷம், 1.5 மணி நேரம். சூரியோதயத்துக்கு 1.5 மணி நேரம் முன்னாடி. 6 மணி சூரியோதயம்னா 4.5 மணின்னா பிராம முகூர்த்தம் ஆரம்பிக்கிறது. அந்த காலத்தில் எழுந்தால் மனசு சுத்தமாக இருக்கும், சாத்விகமாக இருக்கும். அதே தான் பிரம்மாவுக்கும் உண்டாருது. அதீத கல்பாவசானே நிஷாசுப்தோத்தித பிரபு சத்தோத்ரிக்தஸ்ததா பிரம்மா சூன்யம் லோகம் அவைக்ஷதா. சாத்விகமாக அதாவது சத்தம் மேலோங்கி நிற்கிற காலத்தில் அவன் பிரம்மா எழுந்து பார்த்தா சுற்றி பார்த்தா ஒன்றுமே காணும். முன்னாடி அந்த இரவு வரச்சே அந்த லோகங்கள் எல்லாம் தான் அழிச்சிருக்காரோ இல்லையோ, அது பார்த்தார். சரி இது சூன்யமாக இருக்கிறது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணவர். நாராயணா பரோச்சிந்தியா பரேஷாமபி ச பிரபு பிரம்மஸ்வரூபி பகவான் அநாதிஹி சர்வசம்பவः இமம் சோதாஹரந்தியத்ர ஸ்லோகம் நாராயணம் பிரதி பிரம்மஸ்வரூபிணம் தேவம் ஜெகத பிரபவாப்யயம். அந்த பிரம்மாவை அந்தர்யாமியாக கொண்டு இருக்கிற அந்த நாராயணன் இருக்கிறான் இல்லையோ, அந்த நாராயணன் அந்த பிரளயாரணவத்தில் ஏகாரணவம் அப்படின்னு நேத்திக்கே பார்த்தோம். அந்த பிரளயாரணவத்தில் என்ன பண்ணுறார்? பாம்பு படுகை விரிச்சுட்டு தூங்கி விடுவார். நேத்திக்கே பார்த்தோம். அந்த பிரம்மாவுக்கு இரவு வந்ததுன்னா இவரும் இந்த பிரளயாரணவத்தில் பாம்பு படுகை விரிச்சுட்டு தூங்கி விடுவார் அப்படின்னு அந்த விஷயத்தை காட்டுறார். இவன் சோதாஹரந்த அத்த ஸ்லோகம் நாராயணம் பிரதி. இந்த பிரளய ஜலத்தில் சயனிச்சிருக்கிற இந்த நாராயணனை குறித்த ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அந்த ஸ்லோகத்தை பெரியவாய் இந்த மாதிரி சொல்கிறா, கேட்டுக்கோ நான் சொல்கிறேன்றார். இது எங்கே வருது? நான் மனுஸ்மிருதியில் சொல்லிருக்கார். மனு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிற வார்த்தை இது. அதை சொல்கிறா நீங்கள். ஆபோநாரா இது புரோக்தா ஆப்போவை நரசூனவா அயனந்தஸ்யதா பூர்வம் தேன நாராயண ஸ்மிருதா. ஜலம் இருக்கிறதே அதுக்கே நாரா அப்படின்னு. அந்த ஜலத்தில் அவன் அயனம் கொண்டிருக்கிறான், அதாவது ஜலத்தில் அவன் சயனிச்சிருக்கிறான். அந்த ஜலத்தையே தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கிறான். பிரளயாரணவத்திலே தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கிறான். அப்போ அந்த ஜலத்தில் சயனிக்கிறவன் ஆனபடியால் அவனுக்கு நாராயணன் அப்படின்னு பேர். அந்த நாராயணன் அப்படி தான் பேர் வந்தது. இன்றைக்கும் பெரிய பெருமாள் இருக்காரு. அந்த பெரிய பெருமாள் நான் முன்னாடியே விண்ணப்பிச்சிருக்கேன். அந்த பெரிய பெருமாள் தான் ராமர் திருவாராதனம் பண்ண மூர்த்தி பெருமாள். அவருக்கு முன்னாடி நாராயணன் அப்படின்னு பேர். அந்த நாராயணன் சயனித்த அந்த பெருமாள் ஏன் பேர் வந்ததுன்னா அதுதான் காட்டுறாருங்க. பிரளயாரணவத்தில் பாம்பு படுகையில் சயனித்த பெருமாளுக்கு தான் நாராயணன் அப்படின்னு பேர். அந்த விஷயத்தை சொல்கிறார். தோயாந்தஸ்தாம் மஹீம் ஞாத்வா ஜெகத்யேகாரணவீகிருதே அனுமானாத் ததுத்தாரம் கர்த்துகாமஹ பிரஜாபதி அகரோத் சத்துரோமன்யாம் கல்பாதிஷு யதாபுரா மத்ஸ்ய கூர்மாதிகாந்தத்வது வாராகம் வபுராஸ்திதா. இந்த மாதிரி பெருமாள் அந்த காலம் வந்தது. இப்போது அந்த பிரம்மாவுக்கு புது கல்பம் ஆரம்பிச்சது, அந்த காலம் வந்தது, சிருஷ்டிக்கிறதுக்கு காலம் வந்ததுன்னு உடனே யோசனை பண்ணுறார். முன் கல்பங்களில் எப்படி இருந்தது இந்த சிருஷ்டி, இந்த லோகங்கள்லாம் முன்கல்பத்தில் எப்படி, முன்கல்பம் தான் நேத்திக்கு எப்படி இருந்தது அப்படின்றத யோசனை பண்ணுறான். அந்த முன்கல்பத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே சிருஷ்டிக்கணும், அதே மாதிரியே அந்த பிரஜைகள் எல்லாம் ரட்சிக்கணும். ஆனபடியால் என்ன பண்ணணும்னா முன்கல்பங்களில் எப்படி அவதாரம் பண்ணியிருந்தேனோ, மத்ஸ்ய கூர்ம வராகாதி அவதாரங்கள் எல்லாம் முன்கல்பங்கள் எப்படி பண்ணியிருந்தேனோ அதே மாதிரி இப்போவும் அவதாரம் பண்ணணும் அப்படின்னு அங்கே தான் யோசனை பண்ணுறாரா பெருமாள். அதை சொல்கிறாருங்க. மத்ஸ்ய கூர்மாதிகாந்தத்வது வாராகம் வபுராஸ்திதா வேத யஜ்ஞமயம் ரூபம் அசேஷ ஜெகதஸ்திதௌ ஸ்திராத்மா சர்வாத்மா பரமாத்மா பிரஜாபதி. இந்த வேத யஜ்ஞமயமாக இருக்கிறது. இது புருஷ சூக்தம்னு ஒரு சூக்தம் உண்டு. அதை சாமான்யமாக இந்த திருவாராதனத்தில் நித்தியமே சேவிக்கிறது உண்டு. எங்கே போனாலும் ஆற்றுலையானாலும் சரி, மட்டத்தில், இந்த கோவில்களில் எங்கே இருந்தாலும் இந்த புருஷ சூக்தம்ன்றது சேவிக்கிறது வழக்கத்தில் இருக்காது. அது நித்தியமே திருவாராதனத்தில் உண்டு. தவிர ஹோமங்கள் பண்ணுறச்சேவும் புருஷ சூக்த ஹோமம் உண்டு. இந்த மாதிரி இந்த புருஷ சூக்தம் இருக்கிறதே அது ரொம்ப சிரேஷ்டமான ஒரு விஷயம். இந்த விஷ்ணு புராணம் ஆரம்பிக்கிறச்சேவே அப்படி விண்ணப்பிச்ச ஒரு விஷயம். வேதேஷு பௌருஷம் சூக்தம் தர்மசாஸ்திரேஷு மானவம் பாரதே பகவத்கீதா புராணேச்சு வைஷ்ணவம் அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் சிறந்தது எது அப்படின்னு பார்க்குறாச்சே வேதத்தில் மிகச்சிறந்த பகுதி எது? புருஷ சூக்தம் அப்படின்னு காட்டப்படுறது. ஏன் அந்த விஷயத்துக்கு அந்த அந்த பகுதிக்கு ஏன் புருஷ சூக்தம் அப்படின்னா ஓரோரு இருக்குலையும் புருஷஹா 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 அப்படின்னு அந்த பெருமானுடைய திருநாமம் காட்டப்படுறது. நேராக எங்கேயும் நாராயணன்னு பேர் இல்லை.
நேராக விஷ்ணுன்னு பேர் இல்லை, வாசுதேவன் பேர் இல்லை, என்ன பேரும் இல்லை. பின்ன என்ன பேர் இருக்கிறதுன்னா புருஷா அப்படின்னு இருக்காது. அந்த புருஷ சூக்தம் பூர்த்தி பெருமாளுடைய வைபவம் சொல்கிறது. ஒருத்தர் கேட்டால் பேர் தான் இல்லை, ஐயோ பேர் இல்லைன்னா அந்த பெருமாளுடைய வைபவம் சொல்கிறதுன்னு எப்படி சொல்கிறீங்க? எந்த தெய்வத்தை வேணால் அதை அன்வைச்சு பார்க்குறேன்னா அப்படி கிடையாது. அந்த புருஷ சூக்தத்தில் கடைசியில் ஒரே ஒரு கோல்ட்டு காட்டுறது, அந்த வேத புருஷன் கோல்ட்டு காட்டுறான். என்னன்னா கிரீஷ்டத்தே லக்ஷ்மீஷ்ட பத்னியம், ஸ்ரீதேவி நாச்சியாருன்னா பூமி தேவி நாச்சியாருன்னா இவா 2 பேரை உனக்கு பத்னியாக கொண்டிருக்கிறியேன்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறது. இது யாருக்கு உண்டு? பெருமாள் ஒருத்தருக்கு தான். ஆனபடியாலே இந்த புருஷ சூக்தம் மொத்தமே பெருமாளுடைய வைபவம் பாடுறது அப்படின்னு காட்டுறான் நம்முடைய பெரியவா. அவள் அந்த புருஷ சூக்தம் இருக்கிறதே அதில் என்ன பெருமை அப்படின்னா, இந்த சிருஷ்டி கிரமத்தில் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறது, ரொம்ப அற்புதமாக காட்டுறது இந்த புருஷ சூக்தமானது. சிருஷ்டி எப்படி நடந்தது? இப்போது சுவாதி வந்தால் இங்கே ஹோமம் பண்ண போகிறா. அங்கே ஹோமம் பண்ணுறச்சே ஒரு தடவை வந்து பார்க்கணும். அந்த ஹோமம் பண்ணுறச்சே என்னெல்லாம் பண்ணுறா, சுற்றி எல்லாம் என்ன வச்சுக்கிறா, எப்படி ஆகுதி கொடுக்குறா, என்ன சொல்லி ஆகுதி கொடுக்குறா, கடைசியில் பூர்ணாகுதி என்ன நடக்கிறது, இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துண்டா. இது ஒரு ஹோமம் மட்டும். இந்த மாதிரி வேறு ஹோமங்கள் பண்ணால், யாகம்னு பெருசாக பண்ணால் அதில் அந்த பசுவை கட்டுறது, யூபத்தை நடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டோ இல்லையோ, அந்த பல விஷயங்களையும் ஒரு திருஷ்டாந்தமாக வச்சுண்டு அதுவே ஒரு யஜ்ஞம் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி சிருஷ்டியை எப்படி யஜ்ஞமாக பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக காட்டுருப்பார் அந்த புருஷ சூக்தத்தில். பண்ணுறவர் யார்? பெருமாள். அந்த யஜ்ஞம் என்னன்னா இந்த வேதமயமான யஜ்ஞம், இந்த சிருஷ்டி அப்படின்ற யஜ்ஞத்தை தான் கை கொள்கிறான். மொத்தமே ஒரு யஜ்ஞமாட்டம் தான் நடத்தி காட்டுறார் அந்த பெருமாள். அந்த விஷயத்தை எங்கே காட்டுறது? வேத யஜ்ஞமயம் ரூபம் அசேஷ ஜெகதஸ்திதோ ஸ்திதஸ்திராத்மா சர்வாத்மா பரமாத்மா பிரஜாபதி ஜனலோககதோ கதை சித்தை சனகாத்யே அபிஷ்டுதः பிரவிவேஷ ததாத்தோயம் ஆத்மாதாரோ தராதரः நிரீட்சதம் ததா தேவி பாதாள தலமாகதம். இந்த மாதிரி இந்த ஜலம் இருக்கிறது எல்லாம் சுற்றி எங்கே பார்த்தாலும் ஜலம். முதல்ல சிருஷ்டிச்சா வைக்கிறதுக்கு, அந்த சிருஷ்டிச்ச பதார்த்தங்களை வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். இடம் வேணும்னா பூமி வேணுமோ இல்லையோ, அந்த பூமி தான் ஜலத்துக்குள்ளே இருக்கிறது. அந்த ஜலத்துக்குள்ளே இருக்கிற பூமியை எடுக்கணும், அதை திரும்பவும் ஒரு லோகமாக ஆக்கணும். என்ன பண்ணலாம்? பார்த்தார் பெருமாள். வராக ரூபியாக தான் அவதாரம் எடுக்கிறார். அதை சொல்கிற ஜனலோக கதைஹி சித்தைஹி சனகாத்தியே அபிஷ்டுதா. ஜனலோகம் அதாவது மேலே இருக்கக்கூடிய ஜனலோகம், அந்த லோகத்துக்கு போயிருக்கக்கூடிய இந்த ரிஷிகளெல்லாம் இருக்கா, சனகாதி ரிஷிகளெல்லாம் இருக்கா, அவர்களெல்லாம் இவனை ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. அந்த மாதிரி ரூபம் எடுத்த உடனே அவனை ஸ்தோத்திரம் பண்ணுறார். அந்த வராக ரூபம் எடுத்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணுறார். பிரவிவேஷ ததாத்தோயம் ஆத்மாதாரோ தராதரஹா. தராதரஹா அப்படின்னா அந்த பூமியை தான் பிடித்தவனான அந்த வராக பெருமாள். அந்த வராகனா தான் அந்த ஜலத்துக்குள்ளே தான் போறார் பெருமாள். இங்கே ஒரு சூக்ஷ்மத்தை கவனிக்கணும். இப்போ சொல்லிட்டு இருக்கிற இந்த விஷ்ணு புராணத்தில் சொல்கிற இந்த வராக அவதாரம் இங்கே வருது. இதே மாதிரி பாகவத புராணத்தில் ஆரம்பத்தில் வருது வராக அவதாரம் தான். அங்கேயும் வராக அவதாரத்தில் ஆரம்பிக்கிறது. அங்கே பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருப்பான், இங்கே பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவான். அங்கே பார்க்குறச்சே ஹிரண்யாக்ஷன்ற அசுரனை கொன்று பூமியை உத்தரிப்பிச்சதை காட்டுவார். இங்கே ஹிரண்யாக்ஷன் பற்றி பேச்சே கிடையாது. நேராக இறங்குவார், பூமியை உத்தரிப்பர், தானே வேத ரூபியாக நின்று அதை முடிச்சுடுவார். ஒருத்தர் கேட்டார், சுவாமி ஒரே வராக அவதாரம், அந்த புராணமும் நமக்கு வேணும், இந்த புராணமும் வேணும், ஆனால் அதில் வேறு மாதிரி சொல்கிறது, இதை வேறு மாதிரி சொல்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா அங்கே தான் ஒரு விஷயம் நாம் சாமான்யமாக தப்பாக சொல்கிறோம். ஒரே ஒரு அவதாரம் வராக அவதாரம்ன்றது கிடையாது. வராக அவதாரமே பல அவதாரங்கள் உண்டு. அதில் முதல் சிருஷ்டியில் பண்ண வராக அவதாரத்தை தான் அங்கே பாகவதத்தில் சொல்லியிருப்பார். இங்கே நைமித்திக பிரளயம் முடிஞ்சு அந்த அவாந்தர சிருஷ்டியை பண்ணக்கூடிய அந்த கல்பத்துக்கு புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நடுவில் உண்டான சிருஷ்டி, அதை மட்டும் சொல்கிறேன். இந்த வராக அவதாரம் இது வேறு. அந்த வராக மூர்த்தியே வேறு வேறையாக இருப்பார். அந்த வராகர் வேறு, இந்த வராகர் வேறையாக இருப்பார். அது மனசில் வச்சுட்டு இது மேலே கேட்க வேண்டியது. நிரீட்சதம் ததா தேவி பாத்தாள தலம் ஆகதம் துஷ்டாவ பிரணதா பூத்வா பக்தி நம்ரா வசுந்தரா. பாத்தாளத்துக்குள்ள, அதாவது இந்த ஜலத்துக்குள்ளே தானே இருக்கா அந்த பூமி பிராட்டி. இந்த ஜலத்துக்குள்ளே இருக்கிறவள் உள்ள பெருமாள் வந்த உடனே அந்த வராக ரூபியை பார்த்த உடனே பரம ஆனந்தம், என்னை காக்கிறதுக்கு இந்த எம்பெருமான் வந்துட்டானே. ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறான். ஆண்டாள் ஒரு பாசுரம் சொல்கிறான், பாசிதூர்த்து கிடந்த பார்மகட்கு அந்த மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாய் அப்படின்ற. எம்பெருமான் இருக்கானே அவன் பன்றி அவதாரத்தை எடுத்தான். அந்த பன்றியாக எடுத்தானே சுவாமி, பன்னியாலாம் பிறக்கணுமா? பெருசாக பெருமாள்னா நம்ம இப்படியெல்லாம் வர்ணிப்போம். எத்தனை தாமரை கண்ணாக இருக்கிறவன், நல்ல குழலழகர், கண்ணழகர், வாயழகர், கொப்பூழில் எழுகமல பூவழகர், இந்த மாதிரி ஒரு அவயவமும் அழகாக இருக்க வேண்டியவன் ஏதோ ஒரு பன்னியாட்டும் போயிருக்கா அப்படின்றதே நியாயமா?
ரெண்டாவது மானமிலா பன்றின்றார். மானமிலா பன்றின்னா இந்த பன்னிக்கு உபமானமே கிடையாது. இதை போல இன்னொரு பன்னின்னு ஒன்று காட்டவே முடியாது. ஏதாவது தனியான ஒரு பன்னி இது இல்லையா? ஏன்னா பெருமாள் பன்னியாக வந்திருக்காரோ இல்லையா, அது தனியான பன்னி. ஆனபடியே இதுக்கு உபமானம் காட்ட முடியாது. மூணாவது சொன்னால் அபிமானமே இல்லாத பன்னி. அதாவது நான் பெருமாள், நான் தான் சர்வலோக மகேஸ்வரன்ற அபிமானம் இல்லை, கர்வமே இல்லாத ஒரு பன்னியாக பிறந்திருக்கார் பெருமாள். அப்படி பறக்கிறச்சே எப்படி வந்தார்னா மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றின்றார். அழுக்கு உடம்பு, அந்த உடம்புல அழுக்கு ஜலம் சொட்ட 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 வராராம் பெருமாள். ஒருத்தர் கேட்டால் ஏன் அப்படி வரணும், நல்லா அலங்காரங்களெல்லாம் பண்ணி வந்தால் போகாது அப்படின்னா, அதான் சொல்கிற, இல்லை இந்த பூமி நிறைய நாள் ஜலத்துக்குள்ளே இருந்திருக்கா. இப்போ குளம் இருக்குது, பக்கத்தில் குளம் இருக்குது, ரொம்ப நாள் ஜலம் அப்படியே தேங்கி இருந்து உள்ளே எல்லாம் தேக்கலை அப்படின்னா என்னவாகும்? பாசி பட்டுரும் இல்லையா? உள்ளே கால் வச்ச உடனே அப்படி செருக்கி விடுவோம். அப்போ தான் தெரியும், ஓஹோ இது நான் ரொம்ப நாள் இங்கே தொடவே இல்லை அப்படின்னு தெரியும். இப்போ பாசி பதியறதோ இல்லையோ, அந்த பாசி படிஞ்சு இந்த பூமி பிராட்டி உட்காண்டிருக்கா. பாசி தூர்த்து கிடந்த பார்மகள் அப்படின்னு சொல்கிறச்சே, பாசி படுந்து அங்கே பூமி பிராட்டி உட்காண்டிருக்கா. பெருமாள் எப்படி வரணும்? நல்ல அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி ஆஹா ஓஹோன்னு வந்தா அவன் என்ன சொல்லுவான்? முதல்ல பூமி பிராட்டி, ஆஹா நான் இப்படி உட்காந்துருக்கேன், அவன் அப்படி வந்திருக்கான், இந்த சான்ஸுக்காக காத்துட்டு இருந்தான், அப்படி பாவி இப்படி வந்திருக்கான், நான் இந்த மாதிரி நான் கஷ்டம் பண்ணிருக்கேன் தான் அவன் கொஞ்சம் இந்த வருத்தம் வேண்டாமா? என்னுடைய மனைவி, என்னுடைய பிரிய மனைவி, இவள் இப்படி இருக்கா, நான் இப்படி இருக்கேன்ற ஒரு அந்த உணர்வு வேண்டாமா அவனுக்கு? அப்படின்னு அவள் நினச்சி விட மாட்டாளா? இவனானா ரசிகான், பரம ரசிகான் ஆனபடியால அவளுக்கு ஒரு சந்தோஷம், அவளுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகணும் அப்படின்றபடியால அவள் அந்த மாதிரி இருக்கிறச்சே இவன் அலங்காரங்களோட பண்ணி அங்கே போக முடியுமா? ஆனபடியால் இவன் பார்த்தானா உடம்புல அழுக்கு ஜலம் சொட்ட 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 அங்கே வந்து வராகனா அவதரிச்சா மானமிலா பன்றியா, அந்த மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியா, தேசோடைய திருவரங்க செல்வனார் பேசியிருப்பனர்கள் பேர்க்கும் பேராவேன்னு அங்கே பாசுரம் காட்டுற ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் அது. இங்கே சொல்கிறச்சே இந்த மகாவராகன், அந்த வராகன் வந்தானோ இல்லையோ பூமி பிராட்டிக்கு அவ்வளோ ஆனந்தம். ஆஹா நம்ம காக்கிறதுக்கு பெருமாள் வந்துட்டார் அப்படின்ற ஆனந்தம். அங்கே தான் சொல்கிறா பிருத்திவிவாச்சா, அவள் ஸ்தோத்திரம் பண்ணுறான். நமஸ்தே புண்டரீகாட்சா சங்கச்சக்கர கதாதர மாமுத்தராஸ்மாத்ய அத்யத்வம் தத்தோகம் பூர்வமுத்திதா. நமஸ்தே புண்டரீகாட்சா, தாமரைக்கண்ணனே உனக்கு வணக்கங்கள். உடனே கேள்வி வரும், வந்திருக்கிறது பன்னியா? பன்னிக்கு எங்கேயான தாமரை கண் இருக்குமா? பன்னி கண்ணை பார்த்து ஆஹா என்ன தாமரை கண்ணாட்டம் இருக்குது, என்ன அழகான புலழகர், வாயழகர், கொப்புளில் எழுக்கவல பூலவன் வராகரை பார்த்து சொல்லலாமா? அப்படின்னா இது பெருமாள் இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு தன்மை. என்னன்னா அவர் மீனாக வந்தாலும் அதே தான், ஆமையாக வந்தாலும் அதே தான், வராகனாக வந்தாலும் அதே தான், அவருக்கு இருக்கிற பரத்வ லட்சணங்களை விட்டே வைக்க மாட்டார் பெருமாள். இதை பகவத்கீதையில் கண்ணன் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். அஜஹத் ஸ்வஸ்வபாவதான்றார் வேதாந்தாச்சாரியர். என்னன்னா அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதின் சுவாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயா அப்படின்றான் கண்ணன். பகவத்கீதையில் உண்டான ஒரு ஸ்லோகம். அஜோபி சன், எனக்கு பிறவையே கிடையாது அர்ஜுனா, உனக்கு கர்மாவாலே பிறப்பு உண்டு, எனக்கு அந்த மாதிரி பிறவி கிடையாது, இருந்தும் நான் பிறக்கிறேன். என்ன, நான் இச்சையாலே பிறக்கிறேன்னு அர்த்தம். என் இஷ்டத்துக்கு நான் பிறக்கிறேன். நாங்களெல்லாம் பிறக்கிறச்சே இன்ன வீட்டில் பிறக்கணும்னு நான் யாராலும் ஆசைப்பட்டுருப்போமா? இல்லை இந்த மாதிரி பிறக்கணும்னு ஆசைப்பட்டுருப்போமா? நமக்கு தெரியுமா முதல்ல அங்கே பிறக்கிறோன்னு தெரியுமா? ஆனால் அது நமக்கு எங்கே ஒரு இடத்துல பிறக்கிறோம், பிறந்ததுக்கு அப்புறம் ஓ இன்னார் தான் எனக்கு தாயார் தகப்பனார், இன்னார் தான் எனக்கு உத்ராகுணம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரியா பெருமாளுக்கு என்ன கிடையாது. பெருமாள் டிசைட் பண்ணுறார், பெருமாள் நியமிக்கிறார், தான் நிர்ணயம் பண்ணிக்கிறார், நான் இங்கே தான் பிறக்க போகிறேன் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதுதான் இச்சையால் பிறக்கிறார். அஜோபி சன்னு அவ்யயாத்மா. பிறக்கிற இடத்துல அவருக்கு ஏதானோ ஒரு தன்மை குறையிறதா, ஏதான ஒரு பெருமை குறையிறதானா? ஒரு பெருமை குறையாது அவருக்கு. அதான் விஷயம். அவ்யயாத்மா, ஒரு பெரும் குறையாமல் வந்து பிறக்கிறார். பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு, பிறந்தது இன்னானுக்கு பிள்ளை, இன்னானுக்கு தம்பி, இன்னானுக்கு ஏதோ ஒரு உறவோட பிறந்திருந்தாலும், இப்போ பிள்ளையாக இருந்தாலே தகப்பனுக்கு ஆட்பட்டவன் ஆடுது, தம்பினாலே அண்ணனுக்கு அடங்கி இருக்கிறவன் அப்படின்னு ஆடுது. ஆனால் எம்பெருமான் வரானே, அவன் வந்த இடத்துல இவன் பிள்ளையாக இருக்கிறான், ஆறுபடியால் அடங்கி இருக்கணும், இவன் தம்பியாக வந்திருக்கிறான், ஆறுபடியால் அடங்கி இருக்கணும், இப்படி வந்திருக்கா அடங்கி இருக்கணும், பேரனாக இருக்கிறான் அடங்கி இருக்கணும். யாராலும் சொல்ல முடியுமா? அவன் எப்படி வந்தாலும் தாத்தாவோ தகப்பானோ அண்ணனோ தம்பியோ அம்மாவோ அப்பாவோ யாராக இருந்தாலும் அவளில் இவனுக்கு அடங்கி இருக்கணும். அதான் விஷயம். இவன் எங்கே வேணா இருக்கட்டும். பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு, ஈஸ்வரத்தை விட்டே வைக்க மாட்டார் பெருமாள், தானே வச்சுட்டு இருப்பார். பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு பிரகிருதின் சுவாம் அதிஷ்டாயா சம்பவாமி.
அந்த திவ்யமங்கள விக்கிரகம், அப்ராக்கிருதமான திவ்யமங்கள விக்கிரகத்தை கொண்டு அர்ஜுனா இங்கே பிறக்கிறேன், உங்கள் போல பாஞ்சபௌத்திகமான ரூபம் எனக்கு கிடையாது அப்படின்றான் கண்ணன். இந்த இடத்துல சொல்கிறச்சே அவ்யயா ஒரு பெருமையும் குறையாம அப்படின்னு பார்த்தோமா, அந்த விஷயந்தான் இங்கே காட்டுறது. அவன் ஒரு பெருமையும் குறையாமன்னு அர்த்தம், அவனுக்கு தாமரை கண் குறையவே குறையாது. அது கோள் சொல்லி கொடுத்துருது. அவன் எந்த அவதாரத்தில் வந்தாலும், அவன் பன்னியா வந்தாலும், பசுமாடை வந்தாலும், குதிரையா பன்னி எந்த அவதாரத்தில் வந்தாலும் அவனை கோள் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் உண்டு. என்னன்னா தாமரை கண். வேற எல்லாத்துக்கும் அந்த மாதிரி கிடையாது, ஆனால் எம்பெருமானுக்கு உண்டு. மேலே இவரை காட்ட போகிறார், மகாவராக ஸ்புட்ட பத்மலோச்சனகான்னு இவரே காட்ட போகிறார். அந்த மாதிரி இந்த புண்டரீகாட்சத்துவம் அவனுக்கு விட்டே வைக்காது. அதே மாதிரி ஆமையா வரான் இல்லையோ, இந்த லோகத்தில் எத்தனை பேர் ஆமையை பார்த்துருக்குறோம், எத்தனை இடங்களில் பார்த்துருக்குறோம். அந்த ஏதான ஒரு ஆமைக்கு நன்னா பின்னல், அதாவது முடியெல்லாம் பின்னி வாரிடலாம், பின்னல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதான் முடி இருக்குமா? ஆனால் ஆழ்வார் சொல்கிறார் ஆமையாய கேசனன்றார். அந்த கேசவனா அந்த ஆமைவா வந்தானோ இல்லையோ, கூர்மமாக வந்தானோ இல்லையோ எம்பெருமான், அந்த இடத்துல கேசவன்னு பேர் பெற்றுட்டான். கேசவன்னா பிரசஸ்தமான கேசபாசத்தோடையவன். சுவாமி ஆமைக்கு எது சுவாமி கேசபாசம்? ஆமைக்கு எங்கேயான ஒரு நன்னா முடியெல்லாம் கட்டி வச்சு இது கிரீட்டெல்லாம் போட்டால் நல்லா இருக்குமாண்ணா? அது நம்மூர் ஆமையை பார்த்தா அந்த மாதிரி தெரியாது. ஆனால் ஆமையா அந்த எம்பெருமான் வரானோ இல்லையோ, அவனுக்கு அந்த முடின்றது அதாவது விட்டே இருக்க முடியாது. கேசவன்னா அந்த கேசபாசம் அவனுக்கு உண்டுன்னா உண்டு, அவ்வளோதான். அது ஆமையாக வந்தாலும் சரி, இந்த பன்னியாக வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் அந்த பரத்த சூச்சகமான சில விஷயங்களை விட்டே வைக்க மாட்டார் பெருமாள். அதை காட்டுற நமஸ்தே புண்டரீகாட்ச சங்கச்சக்கர கதாதர மாமுத்தர அஸ்மாத் அத்தியத்வம் தத்துவம் பூர்வமொத்திதா. முன்னாடி உன்னால நான் உத்தரிக்கப்பட்டேனோ இல்லையோ, இதுதான் காட்டுறான். பாகவதத்தில் சொன்னேனே அந்த வராக அவதாரத்தில் சொல்கிறது. முன்னாடி உன்னால் உத்தரிக்கப்பட்டிருக்கிறேன், இப்போவும் நீ வந்திருக்கிறியே, என்னை நீ தான் உத்தரிப்பிக்கணும், இந்த ஜலத்தினும் நீ தான் எடுக்கணும். துவயாகம் உத்ருதா பூர்வம் தொன்மயாகம் ஜனார்தனா ததான்யானி ச பூதானி ககனாதீன் யசேஷதா அப்படின்னு உன்னாலே தான் முன்னாடி அந்த ஜகத்தெல்லாம் காக்கப்பட்டது. நீ முன்னாடி வராகனா வர்றச்சேதா ஜெகத்தெல்லாம் காக்கப்பட்டது. உத்ருதாசி வராகேனா கிருஷ்ணேன சதபாகுனான்னு வேதம் அந்த பூமி விராட்டிய போத்திரச்ச சொல்கிறது. அந்த வராகனாலே நீ மேலே உத்தரிக்கப்பட்டியே அப்படின்னு வேதம் கொண்டாடுறது. அந்த மாதிரி துவயாகம் உத்ருதா பூர்வம், முன்னாடியும் உன்னால தான் நான் எடுக்கப்பட்டேன். அந்த மாதிரி நீ இப்போவும் நீ தான் என்னை எடுக்கணும். தொன்மையாக ஜனார்தனா ததானி அந்யானி ச பூதானி ககனாதி யசேஷதா நமஸ்தே பரமாத்மாத்மன் புருஷாத்மன் நமோஸ்துதே பிரதான வியக்தபூதாய காலபூதாய தே நமஹ. இந்த விஷயங்கள் எல்லாம் முன்னாடி பார்த்துருக்கலாம். எல்லா இடத்துலையும் ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னு என்ன பண்ணுவா, பெருமாளே நீ எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்கிறேன், எல்லாத்தையும் நீ தான் நியமிக்கிறவனாக இருக்கிறேன், எல்லார காட்டிலும் நீ தான் உயர்ந்தவனாக இருக்கிறேன், இந்த விஷயங்கள் தான் ஸ்தோத்திரம் பண்ணுவா. இதெல்லாம் பல தடவை முன்னாடி பார்த்துருக்குறோம். இது அதனால் ஒரு ஸ்லோகத்துக்கும் நின்று சொல்லலை, அவ்வளோதான். அதை சொல்ல வரேன். அப்போ ஸ்லோகங்களை சேவிச்சா அந்த ஸ்தோத்திரம் அது அதில் இருக்கிறது. நமஸ்தே பரமாத்மா ஆத்மன்னு புருஷாத்மான் நமோஸ்துதே பிரதான வியக்தபூதாய காலபூதாய தே நமஹ. त्वं कर्ता सर्वभूतानां त्वं पाता त्वं विनाशकृत् सर्गादिषु प्रभो ब्रह्म विष्णु रुद्रात्म रूपधृक. நீ தான் இந்த ஜகத்தை சிருஷ்டிக்கிறேன், காக்கிறேன், அழிக்கிறேன், நீ தான் எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறேன், நீ தான் பிரம்மாவாக இருக்கிறேன், விஷ்ணுவாக இருக்கிறேன், ருத்ரனாக இருக்கிறேன், எல்லா ரூபத்தையும் நீ தான் தரிக்கிறேன். சம்பக்ஷயித்வா சகலம் ஜெகத்யேகாரணவீகிருத்தே சேஷே त्वमेव கோவிந்த சிந்தியமானோ மனிஷிபிகி. இந்த ஏகாரணமான காலத்தில், அதாவது இந்த பிரம்மாவுடைய கல்பம் முடிஞ்சுதுன்னு உடனே, அதாவது இந்த பகல் முடிஞ்சது உடனே இரவு வந்த உடனே அந்த பிரம்மா தூங்கி போய்டுறச்சே, இந்த லோகமெல்லாம் ஏகாரணமாக போய்டுறது. நேற்று பார்த்தோமே இல்லை இந்த நைமித்திக பிரளயம், அந்த காலத்தில் சம்பக்ஷயித்வா சகலம் எல்லாத்தையும் உன்னுடைய வயிற்றில் அடக்கிண்டு நீ காத்து கொடுக்குறியே அப்படின்னு காட்டுற. ஆலமா மரத்தினில் மேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழுமுண்டான் அரங்க தரவினையான்னு பாசனம். எல்லா ஜெகத்தையும் தன்னுடைய வயிற்றில் வச்சு காக்கிறான பெருமாள். வயிற்றில் வச்சுட்டு இங்கே ஆதிசேஷ பரியங்கத்தில் தான் படுத்துடுறான், பெரிய பெருமாளை தான் சயனித்திருக்கிறான் அப்படின்னு பாசுறோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் சம்பக்ஷயித்வா சகலம் ஜெகத் ஏகாரண வீக்கிறது, எல்லாத்தையும் தன்னுடைய வயிற்றில் வச்சு காக்கிறான் எம்பெருமான். கடைசியில் உண்டு உமிழ்றான். அதாவது இந்த கல்பம் ஆரம்பிக்கிறச்சே திரும்ப எல்லாத்தையும் வெளியில் எடுக்கிறான். சேஷே त्वमेव கோவிந்தா சிந்தியமானோ மனிஷிபிகி பவதோ யத்பரம் தத்துவம் தன்ன ஜானாதி கஷ்டன அவதாரேஷு யத்ரூபம் ததர்ச்சந்தி திவௌகசா அப்படின்னு இந்த உன்னுடைய அந்த பரமான தத்துவத்தை சுலபமாக யாரும் தெரிய முடியாது. அந்த நீ அவதாரம் எடுக்கிறச்சு தான் உன்னுடைய ரூபத்தை தான் எல்லாரும் சேவிக்க முடியும் அப்படின்னு காட்டுறா. துவாம் ஆராத்திய பரம் பிரம்ம யாத்தா முக்தி முமுக்ஷுவா வாசுதேவம் அனாராத்திய கோ மோட்சம் சமவாப்சதி. மோட்சத்தை அடையணும்னாலே உன்னை ஆராதிச்சு தானே மோட்சத்தை பெற முடியும். உன்னை அல்லாத வேற யாரை பார்த்து நான் மோட்சத்தை கேட்க முடியும்?
ஆனபடியாலே அந்த வைபவம் உனக்கு உண்டு காட்டுறார். எத்கிஞ்சின் மனசாகிராஹ்யம் எத்கிராஹ்யம் சக்ஷுராதிபிகி புத்தியாச்ச எத் பரிச்சேத்யம் தத்ரூபம் அகிலம் தவ. எது மனசுக்கு எட்டுறதோ, எது கண்ணுக்கு தெரியறதோ, எது புத்திக்கு எட்டுறதோ, எது பரிச்சேதித்து பார்க்க முடியறதோ, அதாவது இன்ன பேர் இன்ன உருவம்னு நமக்கு தெரியறதோ, கண்ணுக்கு தெரிஞ்சதும் சரி தெரியாததும் சரி, புத்தியால் யோசனை பண்ணி பார்க்கறதும் சரி, எதுவா இருந்தாலும் ஒரு விஷயம் தெரியறதுனாலே அதெல்லாம் உன்னுடைய ரூபமாக இருக்கிறது அப்படின்னு காட்டுறா. அதை ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா. ஆழ்வாரும் சொல்கிறச்சே, உளனனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அலனனில் அவன் அருவம் இவ்வருவுகள் அப்படின்னு காட்டுறான். அதாவது இருக்கிற ரூபங்கள் எல்லாம் பார்க்குறச்சே அது பெருமாள், அது தெரியுது. ஒருத்தர் சொன்னா பெருமாள் இல்லை அப்படின்னா, ஏன் பெருமாள் இல்லை அப்படின்னா, எனக்கு தான் கண்ணுக்கு தெரியலையே, ஆனபடியால் பெருமாள் இல்லைன்னா. சாமான்யமாக நாஸ்திகர்கள் இப்படி தானே சொல்லுவான், பெருமாள் கண்ணுக்கு தெரிய மாட்டார், ஆனபடியால் பெருமாள் இல்லை அப்படின்னா. அதுதான் ஆழ்வார் சொன்னார், பெருமாள் இல்லை அப்படின்னு சொல்கிறச்சவே பெருமாள் உண்டு ஸ்தாபிச்சுட்டு இருக்க தெரியுமா உனக்குன்னு. இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன், அது என்ன உண்டு ஸ்தாபிக்கிறேன்னு. பெருமாள் இல்லைன்றச்ச யார் இல்லைன்னு சொன்ன நீ? பெருமாள் அப்படின்னு ஒருத்தரை ஒத்துண்டு அவரை தானே இல்லை செய்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ குடம் இல்லை அப்படின்ற இல்லை, ஒரு இங்கே யானை இல்லை அப்படின்ற. யானை இல்லைன்னா இங்கே இருக்கிறவா இல்லை என்ன அர்த்தம் பண்ணிப்போம்? இங்கு இல்லை, இப்போது இல்லை, ஏதோ ஒரு விஷயம் சொல்லணுமோ இல்லையா? அந்த மாதிரி சொல்லாம ஜகத்தில் யானை என்ற வஸ்துவே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியுமோ? இப்போ இல்லை, இந்த மண்டபத்தில் இல்லை, இன்னைக்கு இல்லை, இந்த சாயங்காலத்தில் இல்லை, இந்த திவ்ய தேசத்தில் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் போட்டு தான் இல்லைன்னு சொல்லலாம் ஒழிய யானையே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நீ பெருமாள் இல்லைன்னு சொன்னால் உன் கண்ணுக்கு தெரியற மாதிரி இல்லை, உன் புத்திக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னு இந்த கண்டிஷன் போடலாம் ஒழிய இல்லவே இல்லை சொல்ல முடியாது. அது ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறான். பின்ன இல்லையா கண்ணுக்கு தெரியலையா? அது வேணா சொல்லு, கண்ணுக்கு தெரியல வேணா சொல்லு, அதுதான் நான் ஒத்துக்கிறேன்ற ஆழ்வார். அதான் சொல்றா, உளனெனில் உளன் அவன் இருக்கிறான் ஒத்துண்டா இருக்கிறான், அவன் உருவம் இவ்வுருவுகள், அவனுடைய ரூபம் தான் இந்த மொத்தம் ஜெகத்துவம். உளன் அலன் எனில், யாரான ஒருத்தன் இல்லைன்னா ஆழ்வார் நிர்ணயம் பண்ணி காட்டுட்டார், உளன் அலனெனில் உளன், அவன் இல்லைன்னு சொன்னாலும் இருக்கான். எப்படி இருக்கான்னா அவன் அருவம் இவ்வருவுகள், அவனுடைய அரூபம், கண்ணுக்கு தெரியாத ரூபமாக இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத ரூபம், கண்ணுக்கு தெரியாத ரூபம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் விஷயம், அவ்வளோதான் வித்தியாசம். ஆக மொத்தத்தில் எல்லாத்தையும் தன்னுடைய ரூபமாக கொண்டிருக்கிறவன் எம்பெருமான். அதை காட்டுறா இங்கே பிருத்திவி தேவி, பூமி தேவி, பூமி விராட்டி காட்டுறாது. எத்கிஞ்சின் மனசாகிராஹ்யம் எத்கிராஹ்யம் சக்ஷுராதிபிகி புத்தியாச்ச எத் பரிச்சேத்யம் தத்ரூபம் அகிலம் தவ தன்மயாஹம் ததாதார தத்சிருஷ்டா தத் சமாஷ்ரயா மாதவீமிதி லோகோயம் அபிதத்தே தத்தோஹிமா. உன்னாலே சிருஷ்டிக்கப்படுறேன், உன்னாலே காக்கப்படுறேன், உன்னாலே நான் ரட்சிக்கப்படுறேன், அதாவது உன்னை ஆதாரமாக கொண்டிருக்கிறேன், உன்னாலேயே ஆவரிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனபடியாலே என்ன மாதவி அப்படின்னு பேர் கொண்டு இந்த ஜகத்தெல்லாம் கூப்பிடுறது. மாதவின்னு என்ன? மாதவனுக்கு மனைவியாக இருக்கிறவள் மாதவியாக இருக்கிறா அப்படின்னு இந்த ஜகத்தில் என்ன போத்துறது. ஜயாகில ஞானமய ஜெயஸ்தூலம் மயாபிய ஜயானந்த ஜயாவியக்த ஜெய வியக்தமய பிரபோ பராபராத்மன் விஸ்வாத்மன்னே ஜெய யஜ்ஞபதேனக துவம் யஜ்னஸ்துவம் வஷட்காரஸ்துவம் ஓங்காரஸ்துவம் அக்னய அப்படின்னு நீ தான் எல்லாமா இருக்கிற. இந்த வேத ரூபமாகவும் நீயே இருக்கிறேன், யக்ன ரூபமாகவும் நீயே இருக்கிறேன். எல்லாம் இந்த ஜெகத்தில் வஷட்காரம் என்ன, ஓங்காரம் என்ன, அக்னிகள் என்ன, எல்லாமே நீயா இருக்கிறேன். தொந்த் வேதாஸ்துவம் ததங்கானி துவம் யக்னபுருஷோஹரே சூராதயோ கிரகாஸ்தார நட்சத்திராணி அகிலம் ஜெகத்து. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் என்னெல்லாம் உண்டோ எல்லாமே உன்னுடைய ரூபங்களாக இருக்கிறது. மூர்த்தாமூர்த்தம் அதிருஷ்யம் ச அதிருஷ்யம் ச புருஷோத்தமா யச்சோக்தம் யச்ச நைவோக்தம் மயாத்திர பரமேஸ்வர தத் சர்வம் துவம் நமஸ்துபியம் பூயோ பூயோ நமோ நமஹ. ரூபம் கொண்டிருக்கிறதும் நீ, ரூபம் கொள்ளாததும் நீ. நீ அல்லாத இந்த ஜெகத்தில் ஒரு வஸ்துன்றதே கிடையாது. என்னால் சொல்லப்பட்ட வஸ்துக்கள், என்னால் சொல்லப்படாத வஸ்துக்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாம் நீயா இருக்கிற. அப்பேற்பட்ட உனக்கு திரும்ப திரும்ப நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு இந்த பூமி விராட்டி ஸ்தோத்திரம் பண்ணான்னு காட்டுவா பராசர மகர்ஷி. அது மேலே அந்த ஸ்தோத்திரம் பண்ண உடனே பெருமாள் பதில் என்ன சொன்னார், மேற்கொண்டு என்ன பண்ணார், அது நாளைய சரித்திர நாளை தினம் அனுபவத்துக்கு பிராப்தமான விஷயம் அப்படின்னு சொல்லி நிற்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.